அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி மாவும் ரவையும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பயிறு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 5 முந்திரி பயிறு உடச்சி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 3/4 கப்பு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினது 1க்கு 1.5 அளவில் தண்ணி ஊற்றி ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுலாம் அதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் 1 கப்பு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட போகிறேன். அதை அப்படியே அரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வந்து தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இதில் வந்து 1 கப்பு ரவையும் 1 கப்பு ராகி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றின தண்ணி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இந்த சட்னிக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், கையில் எடுத்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் அப்படியே சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த சட்னியை நம்ம வந்து ஒரு பவுலில் அரைச்சிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றிட்டு கடுகுளுத்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.